ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிச்சனில் வந்து பொதுவாகவே வந்து உப்பு தண்ணி வந்து யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுறவங்களுக்கு வந்து தெரியும். அந்த சிங்கில் வந்து உப்பு படிகிறது வந்து எவ்வளோ கஷ்டமானதுன்னு. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுவும் நம்ம வந்து இந்த சில்வர் சிங்க்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து படிஞ்சிரும். அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்து எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதிரி அந்த வெள்ளை படிஞ்சு போய் வெள்ளை வெள்ளையாக வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி உப்பு கரையை வந்து எப்படி வந்து போக்க வைக்கலான்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் சிங்கில் மட்டும் இல்லைங்க, இந்த கவுண்டர் டாப் மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வெள்ளை வந்து படிஞ்சு போய் வந்திருக்கும். அதையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்க்கை பாருங்கள், அந்த கவுண்டர் டாப்பையும் பாருங்கள். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவி வைப்போம் இல்லையா, அந்த கூடையை வந்து வச்சுருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கூடைக்கு கீழே வந்து தண்ணியெலாம் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் வந்து போட்டிருப்பேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து உப்பு படிஞ்சு வெள்ளையாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். அப்போ தான் வந்து அந்த உப்பு கரை வந்து எவ்வளோ படிஞ்சிருக்குன்றது தெரியும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சம் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா சிங்க் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து உப்பு படிஞ்சு போயிருக்குன்ட்டு. இந்த உப்பு தண்ணி யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அது வந்து அன்னன்னைக்கு கொஞ்சம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உப்பு வந்து படியாமல் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பாத்திரங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்க் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து இருக்குன்றத. இப்போது வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளானது பார்த்திங்கன்னா சோடா உப்பு, அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு தாங்க எடுத்திருக்கேன். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து சோடா உப்போ இல்லைனா இந்த உப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஏதாவது லிக்யூட், விம் லிக்யூடோ இல்லைனா பாத்திரம் கழுவுற ஏதாவது லிக்யூட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சோப் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் நம்ம கிளாத் போடும்போது இதை கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணால் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சின்னு இருக்கும்னு சொல்லி சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வாங்கினேன். பட் ஆனால் நான் வாஷிங் மிஷினில் வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி கவுண்டர் டாப் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி வீடு துடைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்மெல் வந்து இந்த இதில் வந்து லிக்யூடில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பாத்திரத்துக்கு கழுவக்கூடிய லிக்விட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து உப்பு வந்து படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு சில்வர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரை வந்து ரொம்ப இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து சொட்டு சொட்டு லைட்டாக விழுந்துகிட்டே இருக்குமா. ஸோ அந்த இடத்துல விழ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நிறைய வந்து உப்பு படிஞ்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாத்ரூம் டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப உப்பு படிஞ்சு போய் கரையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் உப்பு படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து ஊறணும். ஏன்னா அந்த உப்பு லெமன் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரையை வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப அமுத்தி அந்த இடத்துல வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஊற வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக அந்த கரை வந்து ஈஸியாக வந்து வருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நல்லா வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உப்பு கரை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கிச்சனில் சுவர்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் இதெல்லாம் பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குமே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தாங்க. இதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டால் தான் அது வந்து அது கொஞ்சம் நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஊற விட்டிங்க அப்படின்னா அந்த பிசு பிசுப்புமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து தேய்ச்சி வந்து எடுத்துட்டேன். சுவர்லேருந்து அந்த பைப்லேயுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துருந்தது.
இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பைப்பு எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி நான் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போது நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சிங்க் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதா. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது விம் லிக்விடோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்க்கனா கூட தேய்ச்சிக்கலாம். பட் இதுவே பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிங்க்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா புதுசாக நீங்கள் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சிங்க்கையோ இல்லை கவுண்டர் டாப்பையோ இல்லை கிச்சன் சுவரையோ வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கரை வந்து படியாது. அடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கடையில் எந்த பொருளுமே வாங்க தேவையில்ல. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். உப்பும் லெமனும் கன்ஃபார்ம்டாக எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம வந்து லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுடைய சிங்க் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நீட்டாக வந்து இருக்கும்.